இப்பொழுது நமது மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் பிஎஸ்என்எல் இருந்தவர் என்று ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். மற்ற இலக்கிய நண்பராகத்தான் அவரை நமது கூட்டத்திற்கு நன்றாக அறிமுகமானவர். அவருடைய வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் என்ற முகநூல் பக்கம் வந்து மிக 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 ஃபேமஸ் ஆனது. என்னுடைய கணக்கு சரியானதுன்னா கிட்டத்தட்ட 30,000 நண்பர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகின்றது. அவர்கள் சிறப்பாக தமிழ் இலக்கிய நூல்களை படித்து அதனுடைய விமர்சனங்களை அதை பதிவு செய்து அதை மக்கள் அனைவரும் பார்க்கும்படி, கேட்கும்படி, அதை விமர்சிக்கும்படி, விமர்சனத்தை மற்றவர்கள் விமர்சிக்கும்படி சிறப்பான ஒரு முறையில் ஒரு மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் அதை நடத்தி சென்றிருக்கின்றார். அதனுடைய அட்மின், அதனுடைய ஆளுநர் என்ற முறையில். அதை தவிர இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். என்னன்னா நம்மளுடைய கூட்டமும் அவருடைய கூட்டமும் நிறைய இடங்கள்ல கிளாஷ் ஆகிறதுனால நம்ம அவருடைய உரையை என்னால் கேட்க முடியாமல் போயிடுச்சு நிறைய தடவை. இருந்தாலும் வேற டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய உரைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சொல்லாடலையும் சிறப்பாக நான் மதித்து போற்றுவது உண்டு. இன்றைக்கு மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் நம்முடைய உரையாட வந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து விளையாடி நம்முடைய கருத்துக்களை கடைசி ஒரு 10-15 நிமிடங்களை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மந்திரமூர்த்தி அழகு சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குவிகம் அப்படிங்கிறது வந்து விருட்சமும் குவிகமும் தான் எனக்கு சென்னையில் 2015 நவம்பரில் திரும்பவும் நான் கேரளாவில் இருந்து மாறுதலாகி வந்தப்போ மிகவும் நெருக்கமாக அறிமுகமான குழுக்கள். சென்னையில் ஒரு 90 டிசம்பர்ல இருந்து 98 ஜூலை வரைக்கும் வேலை பார்த்தேன். ஒரு 8 ஆண்டுகள். அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு திருநெல்வேலி, அம்பை, அப்புறம் அப்படி கேரளாவில் ஒரு திருவனந்தபுரம், ஆலப்பி எல்லாம் போயிட்டு 2015 திரும்பவும் சென்னைக்கு வந்தேன். ஏற்கனவே இலக்கிய அமைப்புகளோடு நான் சென்னையில் ஒரு 8 வருடங்கள் இருக்கையிலேயே எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இலக்கிய சிந்தனை எல்லா அமைப்புகளோடையும். அதை வந்து 2015 வந்த உடனே இந்த அந்த இலக்கிய தாகம் இருக்கு இல்லையா, அதை தீர்த்து வைத்தது வந்து விருட்சம் அழகேசிங்கரும் குவிகம் கிருபாகரனும் சுந்தரராஜனும் தான். அதற்காக குவியத்திற்கும் விருட்சத்திற்கும் நான் என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா விருட்சம் மாதம் மாதம் கூட்டம் போடுவாங்க. டி நகரில் குவிகம் அமைப்பு கூட்டமும் நடக்கும். நான் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் தவறாமல் போவேன். விருட்சம் கூட்டத்தில் நிறைய நண்பர்கள் வருவாங்க. பல நண்பர்களோட நேரடியாக நட்பு கிடைக்கிறதுக்கு வந்து விருட்சமும் குவிகமும் தான் காரணமாக அமைஞ்சுது. முதல்ல அங்கே வருகின்ற நண்பர்கள், அப்புறம் அழகேசிங்கர்கிட்ட வந்து ஒரு எளிமை எப்பவுமே உண்டு. அவர் தன்னோட கடமை வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணுறது. நீங்கள் வர்றவங்க வாங்க, வரலைனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு மனோபாவம் அவருக்கு உண்டு. அது நல்லதா கெட்டதான்னு கேட்டேன்னா ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அங்கே வருகின்றவர்கள் எல்லாரும் சின்சியராக வருவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நண்பர் கிருபானந்தன் வந்து அங்கே சுந்தரராஜன் சாரும் டி நகரில் உள்ள அந்த இடத்துல இந்தி பிரச்சார சபா பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணலையும் எவ்வளவு நண்பர்களை நேரடியாக சந்திச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு தான் சொல்லணும். எல்லா டிராமா துறையில், புது சேவை துறையில், நேரடியான எழுத்து துறையில் பெரும்பாலானவர்கள் வங்கி ஊழியர்களாகவே இருந்தார்கள். ஏன்னா நடத்துகிறவங்க வங்கி துறை சேர்ந்தவர்களாக இருந்ததுனாலையும், வங்கித்துறையிலோட இருக்கின்றவர்கள் இந்த பல துறைகளிலும் வெற்றி கண்டவர்களாக இருந்ததும் முக்கியமான காரணம். அந்த நிலையில தான் இந்த பேச்சு ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சுந்தரராஜன் சார் வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு சார். உங்க வீடியோ கட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நிமிடம். இந்த நிலையில தான் நாம வந்து இதை அணுகி பார்க்கணும், இந்த உரையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
சுந்தரராஜன் சார் வந்து என்கிட்ட கேட்டார், பேசுறீங்களா, வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு அப்படிங்கிறத பற்றி பேசுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஒட்டுமொத்தமா வாசிப்பு அப்படிங்கிறத குறித்தே பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வாசிப்பு அன்று முதல் இன்று வாசிப்போம் இலக்கியம் தமிழ் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு வரை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சுய புராணமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கணும் நீங்கள். ஆனால் எப்படி எப்படி சொல்லலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கூடுமான வரைக்கும் சுய புராணம் பாடாமல் இந்த கதையை எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1975 நான் 10ஆம் வகுப்பு முடித்தேன். என்னுடைய 2வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு படிக்கிற முடிய கோவில்பட்டி ஊரில் தான் நான் படித்தேன். அந்த கோவில்பட்டி ஊரில் எங்கள் தெருக்கு, நாங்கள் குடியில் இருந்த தெருவுக்கு அடுத்த தெரு தான் தெற்கு பஜாரில் இருந்த நூலகம். அந்த நூலகம் வந்து லைப்ரரி வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய லைப்ரரி, ஒரு பெரிய வீடு. அதை தான் அங்கே லைப்ரரி அமைஞ்சிருந்த இடம். ஏன்னா யார் முதல்ல கூட்டு போனான்னு எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் அந்த லைப்ரரியில் நான் ரொம்ப சின்ன வயசில் 8, 9 வயசில் இருக்கிற காலத்திலிருந்து நான் அந்த லைப்ரரிக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன். அதிலிருந்து நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற முடிய ஓய்வு கிடைக்கின்ற நேரங்களில் ஒரு கணிசமான நேரம் வந்து அந்த லைப்ரரியில் இருக்கிறதாகவோ, இல்லைன்னா அந்த லைப்ரரிக்கு சென்று புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு படிக்கிறதாவோ இருக்கும். அன்றைய நிலையில பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாத்துட்டையுமே, நண்பர்கள் எல்லாத்துட்டையுமே பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா பார்க்கறது, புத்தகம் படிக்கிறது, அரசியல். கோவில்பட்டி வந்து அரசியல் சார்ந்த மண்ணா இருந்த காரணத்தினால இயல்பாகவே எனக்கு அரசியல்ல சின்ன வயசுல இருந்தே ஒரு பிடிப்பு இருந்தது. அங்க எங்க வீட்டுக்கு இருக்கிற அந்த மேட்டு தெருவுன்னு ஒன்று உண்டு. அந்த காந்தி மைதானம், செண்பகவல்லி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த திடல்ல தான் அரசியல் கூட்டங்கள் பூரா நடக்கும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல இருந்து நாங்கள் பேசுற எல்லா அரசியல் தலைவர்களோட கூட்டத்தையும் கேட்டிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜ், பெரியார் ஈவேரா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாரோட உரைகளையும் கோயில்பட்டியில் அப்போ இருக்கும்போதே கேட்டிருக்கேன். அதே மாதிரி இலக்கிய அமைப்புகள் வந்து 71 அங்கே திருவள்ளுவர் கழகம் கோவில்பட்டியில் நிறுவனாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோவேனா கல்லூரியிலே வேலை பார்க்கின்ற பேராசிரியர் சங்கரவள்ளி நாயகம் அவர்தான் தலைவர். செயலாளராக படிக்கிறாமோ ஆனந்த விகடனிலே முன்னர் பணியாற்றிய திருமாவேலனோட தகப்பனார். திருமாவேலன் தான் இன்னைக்கு சன் டிவியில் சீஃப் எடிட்டராக இருக்கிறார், தலைமை செய்தியாளராக இன்னைக்கு திருமாவேலன் தான் இருக்கிறாரு. திருமாவேலன் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் படிக்கிறாம் ஐயா அவர்களுடன் மாணவர்களாக பழகிய காலத்திலே எனக்கு தெரிய அவர் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய வளர்ச்சியை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இது இலக்கிய பக்கம் ஒரு பக்கம். அதனால இந்த 10 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் இந்த திருவள்ளுவர் கழகம் மாதம் மாதம் ஒரு கூட்டம் போடுவார்கள். ஆரம்பித்த சங்ககால இலக்கியத்தில் வந்து ஒன்றுனாக போடுவாங்க. 8 தொகையா ஒரு ஆண்டு நடக்கும், 10 பாட்டா ஒரு ஆண்டு நடக்கும். இப்படி சங்க இலக்கியத்தினுடைய அவ்வளவு ஒவ்வொரு மாத கூட்டமும். பெரும்புலவர் இலக்குவனார் அவர்கள் தொல்காப்பியத்தை பற்றி 4 மணி நேரத்திற்கு மேலே வகுப்படுத்தார். நான் ஒரு 12 வயசா இருக்கும்போதே அதை கேட்டிருக்கேன். என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத விட அந்த வகுப்பை வந்து அவங்க எப்படி நடத்துனாங்கங்கிற பிரமிப்பு எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது. அந்த அந்த கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் கூடும். அந்த ஏவி ஆயிர வைசிய பள்ளியில் நடக்கும் அந்த கூட்டம் எல்லாம் தமிழர். அப்பமே அந்த ஊர்லேயே தமிழ் அவ்வளவு சங்க நூல்களை வாசித்து கேட்கின்றவர்கள்
ஒரு 10 பேராவது இருப்பாங்க அந்த கூட்டத்துல. அதனால வர்றவங்க வந்து ஏதாவது சமாளிச்சு என்னத்தையாவது ஒண்ணுன்னு பேசிட்டு போக முடியாது. அந்த தலைமை வகிக்கின்ற சங்கரவள்ளி நாயகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர் ஒரு 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் பேசினால் அவர் அதற்கும் மேலாக பேசுவார். அந்த காலத்துல அதெல்லாம் நடக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்கள் தான் கூட்டம் நடத்துகிறார்கள். அப்போ அது வந்து அவர்களும் அவரை அதனால பேசுகிறவர் வந்து சரியாக தன்னுடைய உரிய ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்துவிட்டால் அவர் அந்த கூட்டத்திலே மிகவும் எளிதாக அவருடைய அறியாமை வெளிப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட அவர்களை அரைகுறையாக இருக்கின்றவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைக்கவும் மாட்டார்கள். அது இன்னொரு புறம். அதனால அந்த வயதிலிருந்து அன்றைய இலக்கியத்திலே தமிழ்நாட்டிலே கொடிகட்டி பறந்த அவ்வளவு பேரும் கோயில்பட்டியில பேசியிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார், சோ சத்தியசீலன், அறிவொளி எல்லாரும் பேசியிருக்காங்க. சாலமன் பாப்பையா, தமிழ்குடி மகன் எல்லாருமே. அனைவரது உரைகளையும் நான் கேட்டிருக்கிறேன், அனைவரது பட்டிமன்றங்களையும் கேட்டிருக்கிறேன். இது இலக்கியத்தினுடைய இன்னொரு பக்கம். அப்புறம் அந்த லைப்ரரியில அந்த சின்ன வயசுல எதை எடுத்து படித்ததுனால் ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். வீட்டில் படிக்கிற அம்புலி மாமா இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த லைப்ரரியிலிருந்து எடுத்து முதல்ல எனக்கு அதிகமான விருப்பத்தை தந்தது எதுன்னா, வீசா காண்டேகரோட புத்தகங்கள் தான். காண்டேகரோட புத்தகங்கள் பூரா ஸ்ரீயோட மொழிபெயர்ப்புல எல்லா புத்தகங்களும் கிடைக்கும். அச்சசல் தமிழ் கதைகளை அப்படியே வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வாழ்க்கையை அப்படியே எழுதுற கதைகள். அதனால காண்டேகர் புத்தகத்துக்கு வந்து அந்த லைப்ரரியிலையும் பார்த்தோன்னா எடுக்கிறவங்களோட போட்டியும் அதிகமாக இருக்கும். அதனால காண்டேகர் கதை வந்து படிப்பார்வத்தை மிக அதிக அளவிலே வளர்த்தது அப்படிங்கிறத இப்போ நினைச்சு பார்க்குறப்போ உணர முடியுது. அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7ஆப்பு 8ஆப்பு படிக்கும்போது பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பித்தேன். அந்த பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்ச இதுல இருந்து வந்து கல்கி மேல வந்து ஒரு பெரிய ஒரு வெறி அப்படின்னே சொல்லலாம். எத்தனை தடவை பல தடவைகள் படிச்சது உண்டு. அதுக்கப்புறம் இதுல என்னன்னு கேட்டோம்னா, எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 8 பேர். இதுல முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஒரு 4 பேர். அதனால எங்க 4 பேருக்கு இடையிலையுமே ஒரு பெரிய போட்டி நடக்கும். பொன்னியின் செல்வனை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா எடுத்து படிக்கிறதுல பயங்கரமான போட்டி. அதை அப்பவுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வயசுல வந்து கல்கி அந்த கதையை புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு பெரிய இதெல்லாம் வேணும். அப்படின்னா தான் அதை என்ன அப்படிங்கிறதையே புரிந்து கொள்ள முடியும் கல்கியோட கதையை. இருந்தாலும் கூட அந்த கல்கியோட காதலும் சரி, வீரமும் சரி, ஒரு 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 உத்வேகமா யார் படித்தாலும் அந்த படிப்பவர்களுக்கு ஒரு விருப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நாவல், ஒரு சரித்திர நாவல் கல்கியோட காவியம் அது. அதனால பொன்னியின் செல்வமும் வாசிப்பை வளர்த்தது. அப்புறம் இருக்கவே இருக்கிறது கல்கண்டும் குமுதமும். சனிக்கிழமை ஆகிவிட்டால் அந்த கடையில ட்ரெயின்ல ஒரு இது வரும், அங்கேயே காத்து கடந்து அந்த தினமணி ஸ்டோர், அந்த தெற்கு பஜார்ல இருக்கிற அந்த கடை ஒரு 6:45க்கு வந்து இறங்கும். அந்த பண்டில் வாங்குறதுக்கு வாங்குறதுக்கே ஒரு பெரிய அடுத்தடுத்து வர்றதுக்கே ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும், சுட சுட வாங்கி படிக்கிறதுக்கு. அதனால அதை வாங்கி படிக்கிறது. அப்புறம் அதிலே வருகின்ற தமிழ்வாணனினுடைய தொடர்கள், சங்கர்லால் துப்பறியும், SS 66, மணிமொழி என்னை மறந்து விடு, இத மாதிரி பல கதைகள். தமிழ்வாணனோட சிறப்பு என்னன்னா, தூய தமிழ்ல தான் எழுதுவாரு. தூய தமிழ் பெயர்கள் தான் கதைகளினுடைய பாத்திரங்களுக்கும் கூட இருக்கும். அதனால அந்த தமிழ்வாணனோட கதைகள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அந்த சமகாலத்துல டாக்டர் மூவாவுடைய நாவல்கள் எல்லாம் லைப்ரரியில ரொம்ப அதிகமாக வாசிக்கப்படுகின்ற புத்தகங்களாக இருந்தன. இப்போ தமிழ்வாணன் அந்த கல்கண்டு அதெல்லாம் படிக்கிறப்போ இன்னொரு விஷயமும் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த திண்டுக்கல் தேர்தல் 1973ல் நடக்குது.
எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி நடிகர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது நான் தான் அப்படின்னு தமிழ்வாணன் பல சமயங்களில் எழுதுவார். ஆனால் அவர் தனிக்கட்சி கண்ட பிறகு தமிழ்வாணனுடைய கல்கண்டு எம்ஜிஆரை மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்தது. திண்டுக்கல் தேர்தல் நடந்த சமயத்திலே தமிழ்வாணன் எழுதியது அஹ், இன்றும் நினைவிருக்கிறது. அப்போ எனக்கு வயது 13 வயது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று உதயசூரியன் உதித்து விடுவான் திண்டுக்கல் தேர்தலிலே அப்படின்னு, இலை கருகி விடும் அப்படிங்கிற மாதிரியா எழுதினார். ஆனால் தேர்தல் முடிவு வேறு விதமாக அமைந்தது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து அன்று அரசியலிலே பேசுகின்றவர்களும் அல்ல, எம்ஜிஆருக்கு யார் தான் ஓட்டு போட்டாங்க அப்படி இப்படின்னு எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக மக்களிடம் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற அக்கறை அதிகமாக இருந்தது. யாருடைய விமர்சனத்தினுடைய அடிப்படையும் என்னவாக இருந்தது என்று சொன்னால், நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் முதன்மையானதாக இருந்தது. அப்புறம் அரசியல் பக்கம் பார்த்தோன்னா, அன்றிலிருந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் எத்தனை தடவை மாறினார்கள், யாரெல்லாம் என்னென்ன பேசினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவ்வளோ அவ்வளோ சரியாக அதை தொடர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா யார் யாரெல்லாமோ வந்தாங்க, அதனால் அது அவ்வளோ தூரம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. சரி, இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் 75க்கு அப்புறம் 11வது படிக்கிறப்போ திருநெல்வேலி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லிடணும். நான் பள்ளியில் படிக்கிறப்போ என் கூட படிக்கின்ற ஒரு மாணவனினுடைய அண்ணன் தான் கவிஞர் தேவதச்சன். அதனால கவிஞர் தேவதச்சன் யாருன்னு நான் பள்ளியில் படிக்கிறப்பமே எனக்கு தெரியும். தங்க நகை கடையிலே அவர் வைத்திருந்தார். அன்று அவர் எழுதி புகழ் பெற ஆரம்பித்திருந்த தொடக்க காலகட்டம் அது. அப்புறம் கௌரி சங்கர் அந்த காலகட்டத்தில் தான் எழுத வந்தார். இந்த ஒரு பின்னணியில் அந்த கோயில்பட்டியில் நான் அந்த ஊரை விட்டு வெளியே போகிறேன். அப்புறம் அங்கே திருநெல்வேலி சவேரியார் உயர்நிலைப்பள்ளி 11வது. அங்கே அந்த ஊர் புதிதாக போன சமயம், அந்த ஓராண்டு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோவில்பட்டியில் வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க்கு தவற விட்டால் 2வது ரேங்க்கு அப்படின்னு வாங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சவேரியார் உயர்நிலைப்பள்ளிக்கு போனோம்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. நம்ம என்ன ரேங்க் வாங்குறோம் அப்படின்னே தெரியல. 6 வகுப்பு மொத்தம். எங்களுக்கு அந்த பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல் லூர்துராஜ். லூர்துராஜ் வந்து நடிகர் அசோகனோட பிரதர், சகோதரர், உடன் பிறந்த சகோதரர். நான் படிக்கிறப்ப எனக்கு தெரியாது அது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர்கிட்ட அசோகன் முகச்சாயில் இருக்குங்கிறத. ஃபாதர் லூர்துராஜ் தான் எங்களுக்கு வகுப்பெடுத்தார். நான் வந்து அங்கே முதல் மதிப்பெண் எடுத்தவன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு தான் 11வது வகுப்பு அங்கே சேர்ந்தோம். அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் சீட்டே கிடைக்காது. 8வது வகுப்பிலே அந்தந்த மாவட்ட ஏரியா அந்த பிரித்து விட்டிருப்பார்கள் பல பிரிவுகளாக. அதில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களெல்லாம் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறதுக்காக சவேரியார் பள்ளியிலே மாணவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்தார்கள். அதுவும் ஹாஸ்டல்லே படிக்கிறாங்க. இதனால பார்த்தோன்னா அப்படி ஒரு போட்டி இருக்கும். பள்ளிக்கு போகிறதே ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும் எனக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்ததுனால பெரிய அளவில் அந்த எஸ்எல்சி படிக்கையில் ஒன்றும் இது பண்ண முடியல. ஆனால் அதையும் தாண்டி அந்த 11வது வகுப்பு படிக்கையிலையும் 1-2 பேச்சு போட்டிகளில் அந்த பள்ளியின் சார்பாக கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது 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 ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் தான் வாங்கி தேர்னேன்னு வச்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சியில். அப்புறம் பியூசி சவேரியார் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாச்சு. பியூசியிலையும் அந்த கல்லூரி வாழ்க்கையினுடைய அனுபவம் எல்லாமே வந்து நல்லபடியாக தான் இருந்துச்சு. அங்கேயும் அந்த ஆங்கிலம் படிக்கிற அந்த பிரச்சனைகள் மற்றதெல்லாம் இருந்தது.
ஆனால் கல்லூரி லைப்ரரி நல்ல ஒரு பெரிய லைப்ரரி. தமிழில் ஈடுபாடுங்கிறதுனால தமிழாசிரியர்களிடம் நல்ல தொடர்பு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே பிஎஸ்சியும் சேர்ந்தேன். பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி மெயினாக, மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ஆன்சிலரி. அந்த காலத்துலலாம் ஆசிரியர்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எல்லாருமே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் பேசுறதுன்னா நிறைய பேசலாம். அந்த மாதிரியான ஆசிரியர்கள். நம்ம இங்கே தமிழை மட்டும் குறிப்பாக எடுத்துக்கிடணும். எனக்கு தமிழாசிரியராக இருந்தவர்களில் ஒருவர் வந்து இன்று மேலும் அப்படிங்கிற சிறுபத்திரிகையை நடத்துகின்ற சிவசுப்பிரமணியம். அந்த சிசு மணி அப்படின்னு சுருக்கமாக அவரை சொல்லுவாங்க. இப்போ மேலும் சிவசு அப்படிங்கிற பெயரால தான் அவர் பெரிதும் அறியப்படுகிறார். அந்த சிவசு வந்து பல பட்டிமன்றங்களில் நடக்கிறதுக்கு, நம்ம பேசுறதுக்கு, இதுக்கெல்லாம் உதவி பண்ணாரு. அந்த கல்லூரியில் ட்ராமா போடையில் ஒரு ட்ராமாவுக்கு நான் நடிக்கவும் செஞ்சேன். மெயின் ரோல் எடுத்து நடிக்கவும் செஞ்சேன். அதை வந்து போசே பாண்டியன்னு ஒரு தமிழ் பேராசிரியர் தான் டைரக்ட் பண்ணார். நான் ஏற்கனவே முகநூலில் கூட எழுதியிருக்கேன். அவர் வந்து சத்தம் போடுவார், ஏய் நீ எல்லாம் வந்து நடிச்சு கலைச்சி விஷயம் யாருப்பா அழுதான் அப்படிம்பாரு. அப்படி ஒரு நமக்கு ஒரு ஆசை மேடையில் நடிக்கணும்னு. அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது 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 ஒரு பக்கம். அப்புறம் கல்லூரியில் படிக்கையில தான் வி.மீ. ஞானப்பிரகாசம்னு ஃபாதர் இருந்தார். அவர் பிஜியோட தமிழ் துறைக்கு தலைவர். அவர் ஃபாதர் வி.மீ. ஞானப்பிரகாசம் தான் ஒரு அந்தந்த அச்சு இதழ்கள் வருது இல்லையா, அந்த அச்சு இதழ்களிலே வருகின்ற வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாத்துல இருக்கிற கதைகளையும் ஒரு 6 வரியில இல்லை ஒரு 8-10 வரிக்குள்ள சுருக்கமாக எழுதணும். யார் எழுதுனா, எந்த பத்திரிகையில் வெளிவந்தது, அந்த கதையினுடைய கரு என்ன. இதுக்கு வந்து ஒரு காலேஜில் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. என்னையும் அவர் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து எழுத வச்சார். அதனால நமக்கு கிடைத்த பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வாசிக்கிறதுக்கு எல்லா பத்திரிகைகளும் கிடைச்சிது, அதுக்குரிய நேரமும் கிடைச்சிது, கதைகள் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு ஒரு மன விரிவாக்கமும் கிடைச்சது. அதனால ஃபாதர் ஞானப்பிரகாசத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் இதனால வந்து நமக்கு தொடர்ந்து அதில் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. நாசிசு மணி அவருடைய இதனால வந்து 73 காலகட்டத்தில் வண்ணதாசன் தனிமை சிறுகதை எழுதினார் இல்லையா, அது உட்பட இலக்கிய சிந்தனையினுடைய விருது பெற்ற கதைகள், இலக்கிய சிந்தனை சம்பந்தப்பட்ட கதைகள், இதையெல்லாம் அவர் அறிமுகம் செய்வார் மாணவர்களுக்கு. இதையெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. நான் வந்து 1000 டிகிரி படிக்கையில், பட்டப்படிப்பு படிக்கையில், 2ஆம் ஆண்டு படிக்கையில் எங்களுடைய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ்ச்சங்க செயலாளராக இருந்தேன். தமிழ்ச்சங்க செயலாளராக இருந்த 3 வருஷம் படிக்கையிலேயே எங்களுடைய வகுப்பினுடைய மானிட்டராகவும் நான் தான் இருந்தேன். ஆனால் பிரின்சிபலுக்கு என் மேலே கொஞ்சம் அலர்ஜி உண்டு. ஏதாவது போய் அவர்கிட்ட வகுப்பு ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற முறையில் கேட்பேங்க. பொதுவாகவே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் பிடிக்காது இல்லையா. ஆனால் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாணவர்கள் நம்மளை மானிட்டராக வச்சுருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. இது 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 ஒரு பக்கம். இப்போ தமிழ்ச்சங்க செயலராக இருக்கையில் வந்து நிறைய பேரை வந்து கல்லூரியில் பேசுறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். நிறைய பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்கேன். அதிலெல்லாம் எனக்கு இன்னைக்கும் ரொம்ப ஒரு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டு. இதனால வந்து நேரடியான பல அனுபவங்கள் கிடைத்தது பல பேரோடையும். அப்புறம் ஒரு டிகிரி முடிஞ்ச உடனேயே போஸ்டல்லையும் அந்த எஸ்எஸ்எல்சி, பியூசி டிகிரி ரிசல்ட்டே வரல, ஆனால் இந்த மார்க்கை வச்சு கோவில்பட்டியில் வேலை கிடச்சிது. கோவில்பட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் கிளார்க்காக வேலை கிடச்சிது. எங்கள் அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டர் தான். எங்கள் அப்பாவும் அதே துறையில் தான் இருந்தவங்க. இப்போ நான் வந்து கோவில்பட்டியில் போய் ஜாயின் பண்ணேன்.
அப்போ 80ல் போய் ஜாயின் பண்ணுறேன். ரிசல்ட் கூட வரல, ஒரு உடனடியாக போயிட்டேன். அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே தான் தமிழ்ச்செல்வன் 81ஆம் ஆண்டு அங்கே வந்து திரும்ப கோயில்பட்டிக்கு வரார். அவர் ஒரு ஏபிஎஸ்க்கு ஆர்மி போஸ்டல் சர்வீஸில் ஒரு 4-5 ஆண்டுகள் ஆர்மி போஸ்டல் சர்வீஸில் வேலை பார்த்துட்டு திரும்பி வராரு. அப்புறம் கோயில்பட்டியிலேயே என்னுடன் படித்த 10ஆம் வகுப்பு வரை படித்த நண்பர்கள் எல்லாம் நார்மநாதன், உதயசங்கர், இவங்களெல்லாம் அந்த ஊரில் தான் இருக்காங்க. நான் இந்த நண்பர்களோட நான் அப்போ இருக்கையில் நான் குறை சொல்றதுக்காக சொல்லலை. இவங்களை யாரும் நான் அரசியல் கூட்டத்திலேயே இவங்களை யாரையும் நான் பார்த்தது கிடையாது, லைப்ரரியிலேயும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த 5 வருட காலகட்டங்களில் வந்து அவங்க கி ராஜநாராயணன் அவர் மூலமாக அந்த இலக்கிய அமைப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இந்த இதில் அது இடதுசாரியோட தொடர்புகளோடையும் அவங்க அந்த சமயங்களில் 81 தமிழ்ச்செல்வன் எல்லாம் இவங்களோடலாம் சேர்ந்து இவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்ச்செல்வனோட நானும் ஒரு 2 வருடம் டெலகாம் சைடு வர்றதுக்கு முன்னாடி அவரோட இணைஞ்சு வேலை பார்த்துருக்கேன். அதனால என்னன்னு பார்த்தோன்னா, கலையினுடைய அந்த நேரத்தில் தான் ரஷ்ய நாவல்கள் எல்லாம் அதிகமாக வெளிவந்து கொண்டிருந்த நேரம். அதிகமாக இடதுசாரி இலக்கியத்தினுடைய பிரச்சாரங்கள் 70களினுடைய கடைசி காலகட்டத்திலும் 80னுடைய முற்பட்ட காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அதனால அந்த ருஷ்ய மொழியினுடைய மொழிபெயர்ப்பு நாவல்களை வந்து ஏராளமாக வீரம் விளைந்தது, புத்துயிர்ப்பு, இது மாதிரி நிறைய நாவல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பவும் லைப்ரரியிலிருந்தும் நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. பழைய நண்பர்களோடு மீண்டும் பழகுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போ இந்த கருப்பசாமியின் அப்பா இது மாதிரி சில சிறுகதைகளை வந்து தமிழ்வாணன் நம்ம தமிழ்ச்செல்வன் வந்து செம்மலர் பத்திரிகைக்கு எழுதி அனுப்புறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வாசிச்சிருக்கேன் அவர்கிட்ட அந்த கதைகள் எல்லாம். அவர் அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வாசிச்சிருக்கேன். இந்த கருப்பசாமியின் அப்பா எல்லாம் ரொம்பவும் புகழ்பெற்ற கதை, தமிழ்ச்செல்வனுடைய புகழ்பெற்ற கதைகளில் ஒன்று. இப்போ இதனால என்னன்னா, இந்த இந்த பக்கத்திலையும் நமக்கு நண்பர்கள் மற்றவங்க எல்லாரும் அறிமுகமாகி இருந்தாங்க. ஏன்னா நானும் பல பேரை தமிழ்ச்செல்வன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து தமிழ்ச்செல்வனிடமும் சரி இல்லை மற்றவர்களிடமும் சரி எனக்கு இந்தந்த பின்னணிகள்லாம் உண்டு அப்படின்னு பேசவே மாட்டேன். இப்போ ஃபேஸ்புக்கு அது இதுன்னு வரதுனால நம்ம சில சுய தம்பட்டங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே தவிர, நம்ம கல்லூரியில் நான் செயலராக இருந்தேன் என்றோ இல்லை பல பேச்சு போட்டிகளில் பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னோ அவர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களில் பழகிய பல நண்பர்களும் பின்னால் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா முகநூல் அப்படிங்கிறதே வந்து ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி சொல்லுவதற்கு தூண்டி விடக்கூடிய ஒரு சாதனமாக தான் அது இன்னைக்கு இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த 2 ஆண்டுகளும் வந்து இலக்கியத்தில் மட்டுமல்ல தொழிற்சங்கத்திலும் ஒரு பெரிய ஈடுபாடை அந்த போஸ்டல் தோற்றுவித்தது. எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் யூனியனில் செயலாளராக இருந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் பின்னாட்களில் வந்து தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதனால தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கும் வந்து அதிகார வர்க்கம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக யாராவது ஒருவர் அதனை கேட்க வேண்டும், உரிமைகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற பக்கத்திலையும் யாராவது இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுடையவர்கள், இடதுசாரி மனப்பான்மை கொண்டவர்கள் பலரும் அன்று இருந்தார்கள். இன்று வந்து எல்லாமே வந்து எனக்கு என்ன கிடைக்கும், அதனால் என்ன எந்த அளவில் தன்னை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியாக இன்று பெரும்பாலும் அது மாறிவிட்டது தான் இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம், பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு பார்க்குறேன். இப்போ இந்த கோவில்பட்டியில் நான் திரும்ப வந்து இருந்த இந்த 81, 82 காலகட்டத்தில் தான்
டி ராஜநாராயணன் அவரை வந்து நேரடியா பார்க்கக்கூடிய, 2 வார்த்தை பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க வந்து தமிழ்ச்செல்வனை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ பல எழுத்தாளர்களையும் நேரடியா சந்திக்க முடிஞ்சது. அப்படி ஒரு தடவை வரும்போது தான் முதல் தடவையாக தர்மரை சந்தித்தேன். தர்மரை நீ நினைச்சு பாருங்க. அப்போ நான் அவரை முதலாக சந்திக்கிறப்போ அவருக்கு ஒரு 28-30 வயது இருக்கலாம். அவர் லாயல் மில்லிலே தொழிலாளியாக இருந்தார். இவர் தான் லாயல் மில்லில் வேலை பார்க்குறாரு, தர்மன் கதை எழுதுகிறாருன்னு தமிழ்ச்செல்வன் சொன்னார், அறிமுகப்படுத்தினார். அன்றிலிருந்து நான் தர்மரை பார்த்து கொண்டிருக்கிறேன். தர்மர் ஒவ்வொரு விருது, ஒவ்வொரு கட்டத்திலும் வாங்குகின்ற, அரங்கநாதன் விருது வாங்குகின்ற போதும் சரி, அப்புறம் சென்னையில் நடக்கின்ற பல கூட்டங்களிலும் சரி, அதற்கு பிறகு டெல்லி தமிழ் டெல்லியிலே சாகித்ய அகாதமி விருது வாங்கும் போதும் சரி, டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே அவர் பாராட்டு பெறுகின்ற போதும் சரி, பல சந்தர்ப்பங்களில் நான் அதனை பார்வையாளர் வரிசையிலிருந்து கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஏன்னா கோவில்பட்டி மண்ணிலிருந்து ஒரு மனிதர், தொழிற்சங்க பின்னணியிலிருந்து வந்த ஒரு மனிதர், சாதாரண மனிதர்களினுடைய வாழ்க்கையை எழுதி எவ்வளவு உயரத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி. இது மாதிரி அப்புறம் கோயில்பட்டியில் இந்த காலகட்டங்களில் தான் நான் சொன்ன மாதிரி நாரும்நாதன், உதயசங்கர், அப்புறம் திட்டங்குளம் பொன்னுசாமி, நிறைய நண்பர்கள் எழுத வந்தார்கள். நான் வேலைக்கு சேர்ந்த அந்த காலகட்டத்தில் ஒரு 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 ஆண்டு கழித்து தான் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி, அவர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர் இசை பாடுவதிலே மிக தேர்ந்தவர். அவர் நாட்டுப்புற பாடல்களை பேச ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நான் கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நல்ல நண்பரும் கூட. சமீபத்தில் இறந்து விட்டார். அப்புறம் கரிசல் குயிலோடு சேர்ந்து எனது கல்லூரியிலே என் உடன்படித்த என்னுடைய நண்பன் சந்திரசேகரன், அவனும் ஒரு முக்கியமான பாடகர், அவனும் பாடுவான். இப்படியெல்லாம் இலக்கியமும் அரசியலும் சேர்த்து வளர்த்த காலங்களாக அவையெல்லாம் அமைந்தது. அதுக்கப்புறம் தான் டெலகாம் சைடில் வேலை கிடச்சி இங்கே வந்தோம். 83ல் ட்ரைனிங். அந்த 83ல் ட்ரைனிங்கில் இருக்கையில் எங்களுக்கு முந்தின பேட்சில் ஆர்பிஎஸ் என்று நண்பர்களால் அழைக்கப்படுகின்ற நண்பர் சுப்ரபாரதி மணியன், மணியனும் பேரலல் பேட்சில் இருந்தார். அதனால அவரை எனக்கு 83 டிசம்பர்லேருந்து தெரியும். ஒரு 3 மாதங்கள் தான் நான் அந்த பேசிக் கோர்ஸ் மட்டும்தான் அங்கே ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறம் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒரு 9 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும். நமக்கு சில விஷயங்கள்னால பிடிக்காம உடம்பு ஒத்துக்காம போயிடுச்சுன்னு வைங்களேன். அதனால ஒரு பிரேக் 1 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பண்ணேன். அதனால 2 பேட்சில் நான் இருந்தேன். இப்போ சுப்ரபாரதி மணியனோட இருக்கிறப்ப வந்து சுப்ரபாரதி மணியன் அப்பமே அவர் புதுக்கவிதை ஒரு அறிமுகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு வானம்பாடி கவிஞர்கள் எல்லாம் யாரெல்லாம் தெரியும், புவியரசெல்லாம் தெரியும் அப்படின்னாரு. புவியரசு, நான் காமராசன், மேத்தா எல்லாமே அன்று நமக்கு என்ன சொல்றது, கனவிலே பெரிய ஆட்களாக, இன்றும் பெரிய ஆட்கள் தான், அப்படி நினைக்கப்பட்டவங்க எல்லாரும். அவங்களெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்புறம் ஆர்பிஎஸ் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்வார். அப்புறம் அவருக்கு கார்த்திகா ராஜ்குமார் ஃப்ரெண்டு, அதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் இது மாதிரி ஆர்பிஎஸ்ஸுமே கூட தொடக்க காலத்தில் அவர் அப்போதுதான் அவரும் எழுத ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நண்பர்களை நிறைய அவர் தெரிந்து வைத்திருந்தார். அப்போ ட்ரைனிங்கில் இருக்கிற அந்த காலகட்டத்திலையும் இலக்கிய சிந்தனை மாத கூட்டத்துக்கு வருவேன். அப்போ சகசரநாமம் கூட்டத்துக்கு வருவார், நடிகர் சகசரநாமம். அப்புறம் சுபா, சுரேஷ் பாலகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்களையும் பார்த்துருக்கேன் கூட்டங்களில். அப்புறம் எல்லாம் பெரிய 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 ஜாம்பவான்கள் எல்லாம் இருப்பாங்க கூட்டங்களில் வருகை தருவதெல்லாம். இலக்கிய சிந்தனை ஆண்டு விழா 83 ஆண்டு விழாவா இல்லை 84 ஆண்டு விழாவான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து
அப்போ பயங்கரமான கூட்டம். அந்த புல்வெளியில வந்து பாலகுமாரனும் எழுத்தாளர் மாலனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கூட்டம் சுத்தி சூழ்ந்து இருக்கு. மாலன் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருப்பாரு, சினிமா கதாநாயகன் மாதிரி. இப்பவும் அப்படிதான் இருக்காருன்னு வைங்க. அப்போ அதே மாதிரி இவரும் அப்படிதான், பாலகுமாரனும் அப்படிதான். பாலகுமாரன் ஆஹ், இளமையினுடைய மிடுக்கோட ரொம்ப இதா இருப்பார், சாமிங்கா இருப்பார். அவ்வளவு ரசிகர்கள் கூட்டம், வாசகர்கள் கூட்டம். அவ ஆஹ், பேசுறதுக்கு, அவங்கள பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் இருந்த காலகட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே 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 அங்கேருந்து நகர்ந்தோம்னா சுப்ரபாரதி மணியனோட தொடர்ச்சியால தான் சுப்ரபாரதி மணியன் குமுதத்தில் கதை எழுதினாரு. அதனால அப்போ பெர்மிஷன் அவர் வாங்க வேண்டி இருந்தது. சிங்கப்பூருக்கு ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவர் ஒரு குறுநாவல் போட்டியில் அவர் வென்றதன் மூலமாக. அப்போ சிஜிஎம்கிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் ஃபாரின் போகிறதுக்காக கேட்டு அவர் ஒரு லெட்டரை அனுப்பி, அவர் அனுப்புனதுக்கு ஏற்கனவே அவர் குமுதத்திலிருந்து ஒரு லெட்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு என்னை அனுப்பிச்சார். அவர் ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பிச்சார். அதை கொண்டு போய் சுஜாதாவை பார்க்க, சுஜாதாவும் அப்போ பொறுப்பில் இருந்தார். அப்போ மாலனை சந்தித்து அந்த லெட்டரை கொடுத்தேன். மாலனோட நான் பேசின முதல் அனுபவம் அப்போ தான் நடந்தது. அந்த 85 இருக்கலாம், 80 ஒரு நிமிடம், 90 90 இது 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 90 ஒரே நிமிடங்கள். ஆமாம், 94 95. யாராவது ஒருத்தவங்க மாலன் எந்த வருடம் குமுதத்தில் இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா அந்த வருடத்தை உறுதிப்படுத்திடலாம். அந்த சமயத்தில் நான் முதல்ல பார்த்த இலக்கிய சிந்தனை கூட்டம் நடந்த காலகட்டம் வந்து 84 அல்லது 85. சரி, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சுது. நான் 86 பெங்களூரில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு 5 வருஷம் அங்கே இருந்தேன். அப்போ அப்போ பெங்களூரில் என்ன என்னென்ன என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி விட்டுட்டேன் நான் சொல்கிறதுக்கு. இந்த கல்லூரியில் நான் படிக்கிற காலத்தில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரி ஒன்று இருந்தது, பாளையங்கோட்டையில் ஜான்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருந்தது. அந்த கல்லூரியில் தான் அவ்வளவு நாவல்களையும் படித்தது அங்கே தான். என்னன்னா என்னென்ன நாவல்கள் டி ஜானகிராமன் அன்னைக்கு டேட் வரைக்கும் எழுதியிருக்கிறாரோ, ஏன்னா லைப்ரரியில் போனால் நமக்கு கிடைக்காது, அந்த புஸ்தகமெல்லாம் வெளியே போயிடும் வாசகர்களோட இது நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால. ஆனால் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்க முடியாது. அதனால எல்லா புத்தகங்களும் இருக்கும். கல்கியோட எல்லா புத்தகங்களும், ஜானகிராமனோட புத்தகங்கள், ஜெயகாந்தனோட புத்தகங்கள், அப்புறம் இப்படி எல்லாம், அகிலன், நாப்பா, அப்புறம் கல்லுக்குள் ஈரம், ராசு நல்ல பெருமாள் கதையை நான் அங்கே தான் படித்தேன். அந்த கதையை படிச்சுட்டு பல நாள் உருகி இருக்கேன் நான். ரங்கமணி, கமலவாசகி, அப்புறம் திரிவேணி, அந்த அந்த கேரக்டர், அந்த சஸ்பென்ஸை வந்து ராசு நல்ல பெருமாள் எப்படி கொண்டு போயிருப்பாரு. கமலவாசகிக்கு ஏன் சுதந்திர போராட்ட வீரன் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸை வந்து அவர் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார். ரொம்ப அருமையான கதை. அதே மாதிரி ராசு நல்ல பெருமாள் வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால அவருடைய நாவல்கள், எல்லா நாவல்கள்லையுமே ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கேட்டதெல்லாம் போதும், பல கதைகள் வந்து போராட்டங்கள், எல்லாமே ரொம்ப அற்புதமான கதைகளை எழுதினவர். இது இது எல்லா பல கதைகளை வந்து அந்த காலகட்டங்களில் தான், அந்த 3 வருடங்களில் தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு பூரா கிடைச்சிது எல்லாத்தையுமே. சரி, இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு 86 அங்கே போகிறேன். 86 அங்கே போனோம்னா அங்கே தமிழ்ச்சங்கம், பெங்களூர் தமிழ்ச்சங்கத்து பக்கத்தில் தான் வீடு. பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலையும் எல்லா புத்தகங்களும் இருக்கு. பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலையும் அவ்வளோ புத்தகங்களும், எல்லா எழுத்தாளர்கள் வாங்கின புத்தகங்கள். அதனால அங்கேயும் திரும்ப ஒரு தடவை விடுபட்ட புத்தகங்களை எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள்
எல்லாருமே வந்து தமிழின் மீது ரொம்ப மிகுந்த பற்றுதல்கள் உடையவர்கள். ஏன்னா எப்பவுமே வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க, வெளிநாட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தமிழ் பற்று வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கிடையில கட்சி சண்டையும் சேர்த்து போட்டுக்கிடுவாங்க. அது அது ஒரு தமிழனினுடைய சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கட்சி சண்டை ஒரு பக்கம் நடக்கும். ஆனா தமிழின் மீது பற்றுக்காக ஒரு பக்கம் இணைந்து பேசுவாங்க. நான் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் பெங்களூர்ல பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலேயே அதிமுக சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சுது. இதெல்லாம் கன்னட அமைப்புகளுக்கு தமிழர்களின் மீது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக ஆயிற்று. ஏன்னா மெஜஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு கெம்பகவுடா ஏரியாலேயே ஒரு தமிழன் வந்து அதிமுக டிக்கெட்ல ஜெயிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சதுனால தமிழர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளில் ஒன்று தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அதனால விளைந்தது, அதிகமாக விளைந்தது நன்மையா தீமையா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிற முறையில் பிரித்தால்தான் சரி வளர்ச்சி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒரு பக்கம். ஆனால் தமிழர்கள் வந்து பரந்துபட்ட அளவிலே அவர்கள் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் இழந்தார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெலுங்கர்கள் என்னதான் சொந்தம் கொண்டாடினாலும் கூட சென்னையிலே தமிழர்களை சார்ந்திராமல், தமிழ் என்று மேடையிலே பேசாமல் இங்கு தெலுங்கர்களாலே எங்கும் நேரடியாக அவர்கள் உரிமை கோர முடியாது. ஆனால் வெளி மாநிலங்களில் வந்து தமிழர்களே ரெண்டு பிரிவாக நின்று அடித்து கொண்டும் கூட கேஜிஎஃப்ல அதிமுக ஜெயித்தது, பெங்களூரிலே மெஜஸ்டிக்ல ஜெயித்தது. ஆனால் காலங்காலங்கமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய அல்சூரியிலே திமுகவாலே தொடக்க காலத்தில் ஒரே ஒரு தடவை அது வெற்றி பெற்றிருக்கிறது என்று எண்ணுகிறேன். 70க்கு அப்புறம் அல்சூர் பகுதியிலே வெற்றி பெற்றதே கிடையாது. எந்த ஒரு முக்கிய கட்சியும் வந்து திமுக அதிமுக எல்லாம் தனியாக தான் போட்டி விட்டன. திமுகவை விட்டு விடுங்கள், தமிழர்களுக்கு கூட டிக்கெட் கூட கொடுத்தது கிடையாது. அதுதான் அங்க நடக்கக்கூடிய அரசியல். சரி, அது ஒரு பக்கம். அதனால இந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கம் வந்து தமிழினுடைய ஆர்வத்தை வந்து தொடர்ந்து நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது, வாசிப்புக்கும் துணை செய்தது. அங்க தொடர்ந்து அங்க ஒரு 3 வருஷம் பேச்சு போட்டியில நான் தொடர்ந்து 3 வருஷமும் பொதுமக்களுக்கு போட்டி நடத்துவாங்க. அதுல 3 வருஷமும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், முதல் பரிசா பொதுமக்களுக்கான பேச்சு போட்டியில. அதுல ஒரு வருஷம் நடந்த பேச்சு போட்டியில தான் பரிசு கொடுக்கறதுக்கு சுஜாதா வந்திருந்தார், அவருடைய துணைவியாரும் வந்திருந்தாங்க. அப்போதான் சுஜாதாவை வந்து முதல் தடவையா பார்த்தேன். 87, 88, 89 3 வருடங்கள் சுஜாதாவை. இதுக்கிடையில வந்து ஆர்பி சுப்பிரபாரதி மணியனுக்கு வந்து குமுதம் வாயிலாக இந்த இதன் மூலமாக அவருக்கு அவர் தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பு அப்பமே இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்துல வந்து நான் பெரிய அளவில் வந்து சுஜாதா வேலை பொழுது மற்ற பல காரணங்கள்னால அவரை வந்து நேரடியா சந்திச்சு தனிப்பட்ட முறையில பேச முடியாம போயிடுச்சு. அது ஒரு பெரிய, நான் கூட பல தடவை முகநூல் பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அப்புறம் சுஜாதா பெல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு தனியா ஒரு மைக்ரோ சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியில் ஒரு சீஃபாக இருந்தார். அந்த கம்பெனியில் சுஜாதாவுக்கு கீழே தான் என்னுடைய கூட பிறந்த தம்பி வேலை பார்த்தான். அதனால அப்போ நான் நினச்சிருந்தா கூட சுஜாதாவை போய் பார்த்துருக்க முடியும். அப்பவும் கூட சந்திக்காம விட்டுட்டேன் நான். ஆனால் என் தம்பிகிட்ட இப்போ சுஜாதாவை பற்றி நிறைய கேட்பேன். என்னடா, ஆனால் அவனுக்கும் சுஜாதா கதையெல்லாம் பிடிக்கும். என்ன அவர்கிட்ட ஏதாவது அவர் கதையை பற்றியெல்லாம் பேசுவீங்களா என்னன்னு? யாருக்கு அதை பற்றியெல்லாம் பேசுறது இல்லை, ஒன்லி மீட்டிங், அதுன்னு பார்த்தா என்ன டாபிக், என்ன டார்கெட், என்ன எது, எல்லாம் இங்கிலீஷில் தான் கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும். அதுக்கு மேலே பேசுறதுக்கு இது இருக்காது. ஆனால் அவர் கூட வேலை பார்த்த காலம் ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே தான், அதுக்கப்புறம் அவர் விலகி போயிட்டார். அதனால தொடர்ந்து அந்த இது இன்னும் கூட காலம் அவர் அங்கே இருந்திருந்தால் அந்த அவரோட இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான்.
மந்திரமூர்த்தி அழகு சார், இன்னொரு 5 நிமிடத்தில் முடிக்கணும் நம்ம. முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஸோ நீங்க வாசிப்போம் கதை சொல்லாமலே கதை சொல்றதுக்கு இவ்வளோ கதை இருக்கு பாருங்க. ஆமா. அப்போ அப்போ நம்மளோட பழகுனவங்க எல்லாருமே வந்து நமக்கு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்த நண்பர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா எல்லாருமே எழுத்துத்துறையில இருந்தவங்களாவே அமைந்து போனாங்க. அப்போ 86ல் நாங்கள் லைப்ரரியில பெங்களூர் தமிழ் சின்னத்துல ஒரு தடவை இருக்கிறப்பதான் நம்ம பாவண்ணன் வந்தார். பாவண்ணன் புத்தகம் எடுக்க வந்தாரு. அப்போ ஒன்றும் முகநூலோ வேற எதுவும் கிடையாது இல்லையா. அவரு அப்புறம் எந்த ஊரு என்ன அப்படின்னு கேட்கல, அவரு பாவண்ணன் பேரில் ஒரு கதை எழுதுறேன். அப்பவுமே பாவண்ணனுங்கிற பேரு நான் கதையெல்லாம் படிச்சிருந்தேன். ஏன்னா அவர் முதல்ல எழுதின சிறுகதை 82லயே வெளியே வந்துருச்சு, நாப்பாவினுடைய தீபத்துல. அவர் எங்களுடைய பிஎஸ்என்எல் துறையில தான், அன்றைய டிஓடியில தான் அவர் ப்ராஜெக்ட் இன்னொரு சைடில் வேலை பார்க்குறாரு. நான் அல்சூர் தொலைபேசி நிலையத்தில் நான் வேலை பார்க்குறேன். அதனால நம்ம பாவண்ணன்ட்டையும் 86ல இருந்து நட்பு ஏற்பட்டது. அவர் ஒரு 2 தடவை அல்சூரில் தான் அவர் ஒரு பக்கத்தில் குடியிருந்தார், நான் ஒரு பக்கத்தில் குடியிருந்தேன். 2 தடவை எங்கள் வீட்டுக்கு கூட வந்திருக்கிறாரு. அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு தடவை வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா பாவண்ணன் அப்படின்னு கேட்டோம்னா, பாஸ்கர் பாவண்ணனோட பேரு. பாவண்ணனுக்கு அது நினைவே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்த நினைவே கூட இல்லை. ஆனா பாவண்ணன் என்னெல்லாம் அவருடைய குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் பெர்சனலா பகிர்ந்து கொண்டாரோ அது எல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. ஆ அது சரி. ஆனா பல பேரோட பல இடங்கள்ல நிறைய இதெல்லாம் பேசல வந்து அது மறந்து போறது வந்து இயல்பு தான். அது அப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு ஒரு 5 வருடம் கழிச்சு திரும்ப சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து 90 டிசம்பர்ல ஒரு 8 வருடங்கள் இங்க இருந்தேன். அந்த 8 வருட காலத்துல வந்து லைஃப் பூரா சினிமா பார்க்கறது, வேலையில 24 மணி நேரமே எனக்கு கால் டியூட்டி. அதனால அது ஒரு பக்கம் டைட்டு, எப்போ வேணாலும் ஃபால்ட்டு வந்துடும், ரோட்ல போய் அட்டன் பண்ணணும். கால் டியூட்டி அவ்வளோ பயங்கரமான டைட்டா இருக்கும். இதுக்கு இடையிலேயும் கூட அப்பதான் எல்லா டிராமாவும், எஸ் வி சேகர், அப்புறம் அஹ், யா எல்லா முன்னணி, காத்தாடி ராமமூர்த்தி, அம்மி மிதிக்க போலீஸ் வந்தது, மௌலி, 2 3 சபைகள்ல இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அனுவல் மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எல்லா நாடகங்களும் பார்க்கறது, சினிமா பூரா பார்க்கறது, எல்லாம் இப்படியே போச்சு. அதே மாதிரி இலக்கிய சிந்தனை கூட்டங்கள் போறது, இதெல்லாம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. திரும்ப ஊர் பக்கம் 98ல் போனேன். அந்த திருநெல்வேலி அந்த மாதிரி சமயங்கள்ல தான் அப்போ குடும்ப பொறுப்பு, குடும்ப இது அப்படிங்கிறதுல அந்த வாசிப்பு கொஞ்சம் குறைஞ்சது. வாசிப்பு குறைந்தால் கூட அந்த முக்கியமான கூட்டங்களுக்கு போறது அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. 2005 6 காலகட்டங்களில் வந்து தமிழ்ச்செல்வன் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் ஒரு நூல் வெளியீட்டில் கூட அவர் கூப்பிட்டார். புத்தக வெளியீட்டுக்கு, புத்தகம் வெளியிடுறதுக்காக அவர் கூப்பிட்டாரு. நான் ஆரம்பத்தில் இருந்த காலகட்டத்திலையும் நான் இடைப்பட்ட, அதாவது 83ல் தமிழ்ச்செல்வனை பார்த்ததுக்கும் திரும்ப நான் 2005ல் என்ன அவர் கூப்பிட்டார் இல்லையா, அந்த காலகட்டத்துக்கும் இடையில தமிழ்ச்செல்வன் ஒரு 10 15 வருடங்களாக அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அப்புறம் கௌரவ தலைவராக இருந்தார். இப்படி பல நிலைகளிலே அவர் அங்க பணி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டதோட அந்த அமைப்பினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அன்று நான் சார்ந்திருந்த தொழிற்சங்கமும் அது அதிகாரிகள் சங்கத்திற்கு வந்து நேரடியான தொழிற்சங்க இது கிடையாது, சார்பு கிடையாது, கட்சி சார்பு கிடையாது. இருந்தால் கூட நான் அமைப்பு ரீதியாக அந்த இடதுசாரி இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அளவில் தான் நானும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். தொழிற்சங்கத்திலேயே நான் பல பொறுப்புகளில் இருந்தேன். இந்த வாசிப்பினுடைய கவனம் குறைந்து வேறு சில விஷயங்கள்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு போய் பணத்தை தொலைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம், ஒரு காலகட்டம் அது ஓடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சு திரும்ப நான் சொன்ன மாதிரி 2013ல் கேரளாக்கு ப்ரமோஷனில் போய் திருவனந்தபுரம் போய், திருவனந்தபுரத்தில் இருந்த ஆலப்பி போய், திரும்ப 2015ல் சென்னைக்கு வந்தேன். இந்த 2015ல் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தொடக்கத்தில் சொன்ன முன்னுரை எல்லாம், இந்த அமைப்பு இதனுடைய ஆர்வம் எல்லாம். அப்போ இந்த காலகட்டம் இது ஓடிக்கிட்டு இருக்கிற இங்கே தான் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். இரா முருகன்லாம் அப்போ தான் கிடைத்தாரு.
நான் ஆஹ், 10 வருடங்களுக்கு முன்பே சங்கர நாராயணன், அவரும் பிஎஸ்என்எல் துறையை சார்ந்தவர் தான். அவரை பற்றி முகநூல் பக்கத்துல எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் சங்கர நாராயணன் எல்லாம் நான் சென்னைக்கு 2015 வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தித்தேன். இப்படி நிறைய நண்பர்களை வந்து நான் நேரடியாக அறிந்து, அதாவது சென்னை சார்ந்த நண்பர்களை நேரடியாக அறிந்து கொண்டது வந்து இந்த சமயத்துல தான். இந்த ட்ரைனிங் இருந்த சமயம் 90 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த 90 காலகட்டங்களில் மேத்தா வீட்டுக்கு போய் கதவை தட்டினது, பல இலக்கிய கர்த்தாக்களின் வீடுகளில் போய் கதவை தட்டி அவர்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்ட இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த 2018 காலகட்டத்தில் நான் கேரளாவுக்கு போயிருந்த சமயங்களில் தான் அந்த தொழிற்சங்க வெறுப்பு எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அரசியல் வெறுப்பு, தொழிற்சங்க வெறுப்பு இல்லை, அரசியல் வெறுப்பு. அரசியல்ல எப்படியெல்லாம் நாம் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அந்த அரசியல் சார்ந்த இலக்கிய அமைப்புகள்ங்கிறத விட்டுட்டு ஒரு நியூட்ரலா எல்லாரும் இருப்பதற்கான ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுங்கிறதுல விளைந்தது தான் இந்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்ங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, பலருக்கும் பலவிதமான அரசியல் கொள்கைகள் இருக்கின்றன. அதனால எல்லாரும் ஏற்கின்ற விதத்துல இந்த அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நெல்லையைச் சேர்ந்த கவிஞர் சுப்பிரமணியன் அவருடைய ஒத்துழைப்பிலையும், சத்யா, நண்பர் சத்யா அவருடைய ஒத்துழைப்பிலையும் ஏற்படுத்தினது தான் இந்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு. அது வந்து ஆரம்பிச்ச சமயத்துல அதனால தான் நாங்கள் தொடக்கத்துல வந்து ரொம்ப தொடக்கத்திலிருந்து அதுல ரொம்ப கவனமாக தான் இருந்தோம். இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே இலக்கியத்திலேயே கொடிகட்டி வந்தவங்களாக்கும்னு எந்த விதமான ஜம்பமும் அடிச்சுக்கல. யாரை தெரியுங்கிற கமிட்மெண்ட். ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீங்க எங்களை வச்சுதானே அறிமுகமானீங்க இலக்கிய உலகில் அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தோம். அதனால இதை ஒரு பொதுவான அமைப்பாக மட்டுமே வார்த்தெடுப்பது, இதில் பொதுவான எந்த விதமான அரசியலில் எந்த தலைவரையுமே நேரடியாக திட்டுவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, இலக்கியத்தை மட்டுமே பேசுவது அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். யாரை தாக்குவதற்கும் நேரடியாக தாக்குவதற்கும் அதை அனுமதிப்பதே கிடையாது. இதனால வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய வசவுகளையும் வாங்கியிருக்கிறேன். நிறைய பாதை மாறிவிட்டு என்கிற வசவுகள் எல்லாம் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். கிடைத்த நன்மைகள் வந்து ஏராளமான நண்பர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் சார். ஏராளமான நண்பர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏராளமான எழுத்தாளர்கள், அவர்களை வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இது இல்லைன்னா அது கிடைச்சிருக்காது. நீங்கள் மனிதனுக்கு வந்து எப்பவுமே அடிப்படையில் ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அதுதான் வேற என்ன. நீங்கள் வேலை அப்படிங்கிற முறையில் ஒரு 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 உங்களுக்கு நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட நமக்கு அடிப்படையிலிருந்து ஒரு தாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம இலக்கியத்தில் ஆரம்பத்திலிருந்தே அதை வாசிச்சு அது ஏன் கதை எழுதலை அப்படிங்கிறதுக்கு வந்து பல பேர் கேட்கறது உண்டு, ஏன் கதை எழுதலைன்னு. ஏன்னா நல்ல கதை, நல்ல இது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே படிச்சிட்டதுனால அந்த கதை வந்து எப்படியெல்லாம் காலந்தோறும் மாறி வந்திருக்கிறது, கதை சொல்லுகின்ற முறை எப்படி மாறி வந்திருக்கின்றது, ஒரு கதாசிரியன் கதையை எப்படி சொல்லுகிறார், ஒரு நல்ல கதை அப்படிங்கிறது என்ன கதை, அது வாசகனை எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால கதை எழுதணும் அப்படிங்கிற துணிச்சலே வரவே இல்லை. இதெல்லாம் படிக்காம இன்னைக்கு ஒண்ணுமே படிக்காமலாம் கதை எழுதுறாங்க. அது நல்லதா கெட்டதானா திரும்பவும் அதுதான், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம வாடகைக்கு துணிஞ்சு வாரான் போனான் உட்காந்தான் சாப்பிட்டான் எழுந்திரிச்சான் போனான் அவன் கூப்பிட்டான், நீங்க நடக்கிற இந்த சம்பவத்தை அப்படியே எழுதிடுறது. உங்களுக்கு நம்ம பின்னாடி எந்த விதமான ஒளிவட்டமும் கிடையாது இல்லையா? அப்போ எதை வேணாலும் எழுதி என்ன வேணாலும் எழுதலாங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி எழுதுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன எழுதுறோங்கிறது எழுத்தாளனுக்கு தெரியணும். இன்னைக்கு ஏன் எழுத்தாளர் ஜெயமோகனையும் எழுத்தாளர் எஸ்ராவையும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நல்ல இலக்கியம் அல்ல புதிதாக வருகின்ற இளைஞர்களை தொடர்ந்து இருவரும் அடையாளம் கொண்டு அதனை ஊக்குவித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணம். தொடர்ந்த வாசிப்பு, எழுதுவதற்கே அத்தனை பக்கங்களை எழுதுகிறார்கள்.
ஆனா அதுக்கிடையில எங்க நேரம் ஒதுக்குறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எப்படி அறிமுகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் விஷ்ணுபுரம் விருது விழாவிலே ஒரு ஒரு 10 எழுத்தாளர்களை, புதிய வளரும் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். எங்கே இருக்கிறார்கள் இவர்கள்ங்கிறதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? எவ்வளவோ விமர்சனத்துக்கு இடையிலும் ஜெயமோகனால் அதை எப்படி செய்ய முடிகிறது? அதற்கான பணத்தை எப்படி திரட்டுகிறார்கள்? ஜெயமோகன் ஒரு கூட்டத்துக்கு வந்தா இவ்வளவு கேட்கிறாங்கன்னு அநியாயத்துக்கு பொய்யை எல்லாம் பரப்புகிறார்கள். ஆனா 15 பேர் சேர்ந்து டீ குடிக்க போனா ஒருத்தரும் பாக்கெட்ல பணம் இல்லாம வராங்க, இல்லைன்னா கையில மொபைல் இருக்குங்கிறாங்க. ஆனா 15 பேருக்கும் சேர்த்து டீக்கு காசு ஜெயமோகன் தான் கொடுக்குறாரு. நம்ம கூட போகிறப்போ நமக்கே தெரியுது. அதனால இதுதான் யதார்த்தம். அவர் ஒன்றும் தலையில கிரீடம் இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் இல்லை. பல பிரச்சாரங்கள் ஜெயமோகனுக்கு எதிர்த்தாப்புல தொடர்ந்து செய்யப்படுகின்றன. ஏன்னா அது 20 வருடங்களுக்கு மேலாக அவர் பின்தொடரும் நிழல் எழுதின காலகட்டத்திலிருந்து அந்த நடக்கின்ற மோதலால் நடக்கின்ற பகைமையின் விளைவாக செய்யப்படுபவை அது எல்லாம். நம்ம சில வட்டங்களுக்கு உள்ள போய் இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய சில இதெல்லாம் தெரியறதுனால நமக்கு தெரிஞ்ச அளவில் இதை நான் உணர்ந்திருக்கேன். அப்புறம் ஜெயமோகன் இன்னொரு விதத்திலையும் சொல்லணும். ஒரு அமைப்பு நடத்துகிறோம், பெரிய 23,000 பேர் இருக்காங்க சார் கூட்டத்தில். நம்ம குழுவில் சுமார் 23,000, 22,700 பேர். இதில் வந்து கடந்த 2 வருஷமா இதே 22,500லேருந்து 700 பேர் தான் இருக்காங்க. நம்ம இந்த கடந்த தேர்தலை ஒட்டி சில விமர்சனங்கள் எல்லாம் என்னுடைய டைம் லைனில் அது சொந்த முறையில் சில விமர்சனங்களை வைக்கிறதுனால நிறைய நண்பர்களை இழக்க வேண்டியதாயிற்று. அது இலக்கிய உலகிலேயே நிறைய நண்பர்களை இழக்க வேண்டியதாயிற்று. இதெல்லாம் வந்து அதற்காக நமக்கு ஒரு சுயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எழுதினோம். இப்போ இலக்கிய பக்கத்துக்கு வந்தோம்னா ஒரு நிமிடம். அப்புறம் கல்கியினுடைய மேனாள் ஆசிரியர் ரமணன் அவர்களை குறிப்பிட்டு சொல்லணும். அவர் வந்து ஜெயமோகன் வந்து அங்க குழு நடத்துறது அப்படிங்கிற முறையில ஒரு விருந்தினராகவே கூப்பிட்டு கௌரவப்படுத்தினார் சென்ற ஆண்டு. அப்போ இவ்வளவு தூரம் இந்த குழு வாசிக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு 1 hour மேடை கொடுத்து அவரை மேடையில பேச வைக்கிறாரு. ஒரு 400-500 பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்துல. அப்போ இதே மாதிரி கல்கியில வந்து தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலே வருகின்ற ஏதாவது ஒரு பதிவை எடுத்து தொடர்ந்து பிரசுரித்து கொண்டே இருந்தார் கல்கியில. அது ரமணன் அவர்களினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம், அந்த குழுவுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம். அப்புறம் மாத கூட்டங்களை நடத்துகிறோம். அந்த மாத கூட்டத்துங்களை வந்து சு வேணுகோபால் வந்து, அப்புறம் எம் கோபாலகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பமெல்லாம் வராங்க. வந்து அங்கே எந்த எழுத்தாளர்களினுடைய படைப்புகள் பேசப்படுகிறதோ அந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்றிய சில குறிப்புகளையும் அவர்கள் தருகிறார்கள். இதெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து சிறப்பு எந்த எழுத்தாளருக்காக செய்யப்படுகின்றதோ அவருக்கும் செய்யப்படுகின்ற மரியாதை, அந்த குழுவுக்கும் செய்யப்படுகின்ற ஒரு மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிற அளவில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. அப்புறம் சரவண மாணிக்க வாசகத்தினுடைய பெயரை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். முதல் பதிவை எழுதிய வித்யா ஆனந்தினுடைய பெயரையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதே போல அந்த குழுவிலே எழுதியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கும் என்று உத்தேசமாக சொன்னால் ஒரு மிக குறைந்தது 400லிருந்து 500 பேர் வரைக்கும் இருக்கும். அவ்வளவு பேர் வந்து குறிப்பிடத்தக்க பதிவுகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த பதிவுகளை எல்லாம் ஏதாவது ஒரு புக்காவது, குறைந்தபட்ச பதிவுகளாவது வெளியிட வேண்டும் என்று ரமணன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது எப்போ செய்ய முடியும்னு தெரியல. அதற்கு நம்ம கிருபா அவர்களும் பழைய பதிவுகளை எல்லாம் எடுப்பதற்கு அவர் உதவியும் செய்தார். அது என்னுடைய பக்கத்தில் தான் அந்த செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அது காலம் எப்போது நிறைவேற்றும் என்று தெரியவில்லை என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக குவிகம் அமைப்பிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி மந்திரபதி அழகு சார். இன்றைக்கு நம்ம நண்பர்கள் எல்லாரும் உங்களை பத்தி, உங்களுடைய பேச்சை பத்தி பேசுவதற்காக காத்துக்கொண்டிருந்தார்கள். ஆனா நேரம் இல்லைங்கிறதுனால யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.